ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எப்பவும் செய்கிற டிஷ்ஷு தான். அதை எப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வீட்டில் எப்பவும் செய்கிற மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலும் அதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காயோட டேஸ்ட்டு நல்லா சாப்பாட்லேயும் மிக்ஸ் ஆகிக்கும், கெட்டும் போயிடாது. இப்போ வெயில் காலங்கிறதால நம்ம தேங்காய் போடாமல் இந்த பொரியலை செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சத்தை மட்டும் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம தேங்காய் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரைஸை இந்த காய் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது சாதம் காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் போடாமல் இந்த மாதிரி பிரட்டி எடுக்கும்போது மதியம் லஞ்சுக்கு சாதம் கெட்டு போகாமையும் இருக்கும், வெயில் காலங்களில் ஸ்மெல் வராமையும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் 2 குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.